அச்சோ, பசிக்கிற மாதிரி இருக்கே. நடு ராத்திரிக்கு மேல ஆச்சு. ஆனா இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியலையே எக்ஸாம்ல. கடவுளே காப்பாத்து. பேசாம நம்ம அத்தை வீட்டுக்கு போய் படிக்கலாமா? இங்க பாரு, ஒரு பிள்ளை படுற கஷ்டத்தை கூட நினைக்காம எல்லாம் கொரட்டை விட்டு தூங்குறாங்க. சிட்டு கால் பண்ணி கேட்கலாம் என்ன படிக்கிறான்னு. சிட்டு, சொல்லு பொண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்க? இந்நேரத்தில் என்ன மார்க்கெட்டுக்கா போயிட்டு வந்துட்டு இருப்பேன்? தூங்கிட்டு தான் இருக்கேன். என்ன புள்ள நீ, கொஞ்சம் கூட பயமே இல்லாம நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கிட்டு. ஏன் நீ இனி படிக்கலையாக்கும்? நீ படிச்சுட்டியாக்கும்? நான் படிச்சுட்டு இப்பதான் தூங்கவே ஆரம்பிக்கிறேன். என்னது, படிச்சுட்டு தூங்குறியா? அதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகுற? நீ படிக்கலன்னா எல்லா பேரும் படிக்காம இருப்பாங்களா என்ன? அப்படிதான் எல்லாம் சொல்றானுங்க. சரி சரி, ஃபீல் பண்ணாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போய் தூங்கு. நாளைக்கு காலையில் நான் வீட்டுக்கு வரேன். 2 பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணலாம். நான் படித்ததை சொல்கிறேன், எனக்கும் ரிவிஷன் விட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படியே 1 மார்க்ஸு ரிவிஷன் விட்டுறலாம். சரி, குட் நைட். நீ போய் தூங்கு. நான் தூங்கலை, எனக்கு தூக்கம் வரல. ஏன், இனி பேலன்ஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி தூங்கிட்டீங்களா கேட்க போறியா நீ? பார்த்து பண்ணி மறந்து மிஸ் நம்பருக்கு கால் பண்ணிட போகிறேன். சரி, வச்சுறேன், பாய். அச்சோ, நம்ம எதிர்பார்க்காத ஆன்சரால் வந்திருக்கு சிட்டு விட்டுருந்து. அச்சோ, இப்படியே நம்ம நிலமை போச்சுன்னா நம்ம மிஸ்ஸு சொன்னது நடந்துருமோ? பொன்னி, இப்படியே நீ இருந்தேன்னா 10 வருஷம் தான் படிப்ப போல. எம்மா, நினைக்கவே பயமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ subscribe my channel and click like button. Good night.